சவாலே சமாளி, துணிச்சலாக உண்மை சொல்லி. சவாலே சமாளி, சொல்லி அடிப்போம் நாமக்கில்லி. கருத்துகள் மோதும் களம், பல திருப்பங்கள் தருகிற இடம். சிறப்புகள் சேர்க்கும் தளம், பதிப்போம் புதிய தடம். சவாலே சமாளி, சவாலே சமாளி. வானம் ஏறி கோட்டை கட்டு, வெற்றி வருமே கதவத் தட்டு. தோல்வி போகும் நம்மை விட்டு, சொல்லி அடிப்போம் போடு மெட்டிது. சொல் கொண்டு வருகிற படை, அதில் எதிர்படும் தடைகளை உடை. உங்கள் கனவுக்கு ஏது தடை, இந்த மேடை தருமே விடை. சவாலே சமாளி, சவாலே சமாளி. புதியுகம் தொலைக்காட்சி வழங்குகின்ற இந்த அற்புதமான இளைய தலைமுறை மற்றும் தமிழகத்தினுடைய நல்ல பேச்சாளர்களை உருவாக்குகின்ற ஒரு களம் இதுதான். அதுதான் சவாலே சமாளி. இந்த சவாலே சமாளி நிகழ்ச்சி இன்றைக்கு ஜெயங்கொண்டத்திலே சௌடாம்பிகா வித்யாலயா நிறுவனங்களுடைய இந்த நல்லரங்கில் நம்முடைய வணக்கத்திற்குரிய அரிமா சங்கத்தினுடைய பொறுப்பிலே இருக்கின்ற பெருமக்கள் லயன் ஆர்கே சண்முகம் அவர்கள், ஸ்ரீ கார்டன் ஸ்ரீபரன் நிறுவனங்களுடைய தலைவர், அரிமா சங்கத்தினுடைய நல்ல செயல் வீரர் வணக்கத்திற்குரிய ஆர்கே சண்முகம் அவர்களுடைய இந்த அருமையான முயற்சி. ஐயா சௌடாம்பிகா கல்வி ஆலயங்கள் எனக்கு தெரிஞ்சு 1,00,000 பேருக்கு மேலே அவர்களுடைய அந்த ஆலமரத்தின் கீழ் பயில்கிறார்கள். அத்தகைய பெருமை மிகுந்த கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அரிமா சங்கத்தை சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் எங்களுடைய அன்பு பாராட்டை நாங்கள் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த வாரி வழங்கிய வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பாரி, காரி, ஓரி, அதுக்கு மேலே தெரிலன்னா ஐஎம் சாரி அப்படின்னு எழுதக்கூடாது. அதியமான், ஆய் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அவங்கள ஏன் சொன்னாங்கன்னா, அந்த யுகம் முடிகிற மாதிரி நம்ம நூற்றாண்டு முடிகிறப்ப 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு சொல்லுவோம். பெரும் மன்னர்கள் இருந்தாங்க, சேர சோழ பாண்டியர்கள், இனக்குழு தலைவர்கள் இருந்தாங்க, அந்தந்த பகுதியை ஆண்டவர்கள். அப்படி ஆண்டவர்களில் அந்த இனக்குழு தலைவர்கள் தான் இந்த கடையேழு வள்ளல்கள். ஒருவர் முல்லைக்கு தேர் கொடுத்தார், அதே போல் அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார், பார்த்துருப்போம். அதுபோல் இந்த நல்ல நிகழ்ச்சி இவர்கள் வாழ்விலே வளம் ஏற்றுவதற்காக, புதிய பேச்சாளர்கள் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாரி வழங்கி இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ், தமிழில் சொன்ன புரியும்னு நினைக்கிறேன், ஸ்பான்சர்ஸ். ஏன்னா நான் இப்போ ஒரு இதில் சொன்னேன், நான் புரவலர்களேன்னு. அதில் ரொம்ப பணம் கொடுத்த ஒருத்தர் வந்து என் பேரை சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்னாரு. ஐயோ உங்கள் பேர் தாங்க புரவலர்னா என்னன்னா கொடுக்குறவர்னு அர்த்தம், கொடையாளர்னு அர்த்தம். கொடையாளர் நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? நன்கொடை சொல்கிறோம்ல, கொடையாளர். கொடையாளர்கள் அத்தனை பேர் இருக்கும். எதுக்காக சொல்கிறோம்னா, இப்போ கம்பன் ராமாயணத்தை தமிழில் படைப்பதற்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க, வடமொழியில் அதை இயற்றியவர் வந்து வால்மீகி. தமிழில் கம்பன் அந்த முயற்சியை மிகச்சிறப்பாக கையில் எடுத்துக்கிட்டார். ஆனால் அவருக்கு உதவியது நியாயப்படி யார் உதவி இருக்கணும்னா, சோழ மன்னன் குலோத்துங்கன் தான் உதவி இருக்கணும்.
ஆனால் குலோத்துங்க என்னமோ அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை இருந்திருக்கு போல் இருக்கு, உதவலை. அந்த நேரத்தில் சடையப்ப வள்ளல் என்கின்ற ஒருவர் கம்பனை ஆதரித்து ராமகாப்பியத்தை எழுதுமாறு அவருக்கு ஆதரவு தந்திருக்கிறார். அதனால் என்ன லாபம் தெரியுங்களா? கம்பராமாயணம் 10,000 பாட்டுனா 1000 பாட்டுக்கு ஒரு முறை அவருடைய பேர் வருங்க. யார் பேர் வரும்? சடையப்ப வள்ளலுடைய பேர் வரும். பார்த்தீங்களா? கொடுத்தா நம்ம பேர் எப்பயும் நிலையாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதுதான் அதனுடைய சிறப்பு. அதுதான் சடையப்ப வள்ளலுடைய பெருமை என்னன்னு கேட்டால், அவங்க வீட்டு கதவு எப்போவுமே அடைச்சிருக்காதான். அடையான் நெடுங்கதவும் அஞ்சேல் என்ற சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். அதனால் இந்த ஸ்பான்சர் சிறப்பாக நடத்துவதற்காக வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு பாராட்டை சொல்லி, எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழலாம், என்ன அப்படின்னு. இது என்னது? இது பட்டிமன்றமா, வழக்காடு மன்றமா? இது என்னது? நடுவர் எப்பயும் பட்டு வேட்டி சட்டையில் ஒழுங்காக வந்துக்கிட்டு இருந்தாரே அப்படிலாம் யோசிப்பீங்க. அப்படி இல்லைங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே இவர்களையெல்லாம் வழி நடத்தணும், ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நிற்கணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ கோட்டு போட்டுக்கிறது தானே மாடல். ரொம்ப நன்றி. நல்ல அருமையான இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, தலைப்பு எந்த ஒரு செயல்பாடு கொடுத்தாலும் எங்கே ஆம்பளை சமாளி பார்ப்போம் அப்படிமோ. குடும்பத்தை சமாளிச்சிருவியா, இல்லை அந்த பிரச்சனையை சமாளிச்சிருவியா, பரீட்சை வருது என்னன்னு பார்ப்போம், சமாளிச்சிருவியா அப்படி கேட்டால் அந்த சவாலை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே வெற்றி வீரர்கள். அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு புதுயுகம் என்ன தலைப்பை கொடுத்திருக்கிறது என்று கேட்டால், சவாலே. அருமையான இந்த நிகழ்வுக்கு பேர் சவாலே. சவாலே. பெருமையாய் பட்டாடைகளின் தலைநகராய் வந்ததே வந்ததே பட்டின் அரண்மனை வந்ததே. சோழ தேசத்தின் பெருமையாய் பட்டாடைகளின் தலைநகராய் வந்ததே வந்ததே பட்டின் அரண்மனை வந்ததே. சோழ தேசத்தின் பிரம்மாண்ட அரண்மனை இப்பொழுது நமது ஜெயம் கொண்டத்தில். ஜெயம் தரும் ஆடைகள் ஜெயம் கொண்டத்தில் ரெடிமேட்ஸ் நம்பர் 15 சிதம்பரம் ரோடு ஜெயங்கொண்டம். எந்த வாழ்க்கை மன நிறைவை தரும்? நல்லா கவனிங்க. எந்த வாழ்க்கை மன நிறைவை தரும்? கிராம வாழ்க்கை தான் பேசுவதற்காக சிலர் வந்திருக்கிறார்கள். நகர வாழ்க்கை தான் அடுத்த அணி, மூணாவதாக ஒரு அணி. இப்போ அதுதான் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானது. ஒரு அணியா, 2 அணியா, 3 அணியா, எல்லாமே ஒரே அணியா, எதுவானாலும் இருக்குதான். இப்போ மூணாவதாக இருக்கிற அணி என்னன்னு கேட்டால், வெளிநாட்டு வாழ்க்கையா, கிராம வாழ்க்கையா, நகர வாழ்க்கையா, வெளிநாட்டு வாழ்க்கையா? மனசில் வச்சுக்குங்க. மனசிலாகி அப்படி கேட்பாங்கல்ல, மனசில் வச்சுக்குங்க. இந்த 3ல் எது சிறந்த வாழ்க்கை? எந்த வாழ்க்கை மன நிறைவை தருவது? சிறந்தது கூட கேட்கல, மன நிறைவை தரும் வாழ்க்கை எந்த வாழ்க்கை? இதைத்தான் பேச வந்திருக்கிறாங்க. இதில் அண்ணா சிங்கரவேல் அவர்கள் சொன்ன மாதிரி பல பேருக்கு இது முதல் மேடை. இன்றைக்கி இருக்க சூழலில் நமக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. சிலர் சொல்லுவாங்க, கிராமத்தில் அந்த வேப்ப மரத்தடியில் கட்டில் போட்டு நிலா வெளிச்சத்தில் சாப்பிட்டுட்டு அப்படி படுத்திருந்தோம்னா அந்த ஒரு காற்று அடிக்கிறப்ப வேப்பம்பூ உதிரும் பாருங்க. இதுக்கு இணையான ஒரு வாழ்க்கை உண்டா? இது கிராம வாழ்க்கை. நகர வாழ்க்கை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்னங்க, கிராமத்தில் 1 மணி நேரம் நின்னாதான் ஒரு பஸ் வருது. இங்கே அப்படி இல்லை,
நிமிஷத்துக்கு 2 பஸ் வருது. எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம். நகரம் தாங்க அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் சொல்லுவாங்க. எப்படி வெளிநாட்டில் இருந்து பாருங்க, சில பேர் துபாய் போயிட்டு வந்து படுத்துகிற பாடு பார்த்துருக்கீங்கல்ல. வடிவேலு ஒரு படத்தில் சட்டையை கழட்டாமலை வரல, இது மாதிரி வராதுங்க, துபாய் மாதிரி வராதுங்க. அப்படியே சோறு போட்டு நடுத்தருவில் திங்கலாம்னு இருப்பாங்கல்ல, அது உண்டு. அதனால் எனக்கு ஒரு வசதி என்னென்னா, நான் கிராமத்தில் இருந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் சோழவன் தான், மதுரை மாவட்டம். கிராமத்தில் இருந்திருக்கேன். மதுரை நகரத்தில் தான் நல்லா படித்து கல்லூரியில் வேலை பார்த்துருக்கேன். நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத ஊர் இல்லை. அயல் நாட்டு வாழ்க்கை பற்றி எனக்கு தெரியும். நான் எப்படி எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தேன், நான் பெரிய பணக்காரனா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நான் கற்ற கல்வி என்னை உலகம் முழுவதும் கொண்டு சென்றது. நான் படித்த தமிழ் என்னை உலகை சுற்றி வர செய்தது. அதனால் நீங்கள் நகர வாழ்க்கை, இது அயல் நாட்டு வாழ்க்கை, அதை பற்றி பேச வர்றவங்க சொன்னால் இவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ நம்ம வீட்டு பிள்ளைகள், நம்ம ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த மேடைக்கு வந்துட்டாங்க. 3 தலைப்பு. எந்த வாழ்க்கை மன நிறைவை தரும் வாழ்க்கை? கிராம வாழ்க்கையா, நகர வாழ்க்கையா, வெளிநாட்டு வாழ்க்கையா என்ற கேள்விகளோடு பேச்சு தொடங்குகிறது. புதுயுகம் வழங்கும் சவாலே சவாலே இதோ தொடங்குகிறது. 5 மாதங்கள் உதிரத்தில் எனை தாங்கி உதிரத்தை உணவாக்கி இந்த அவனிக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்திருக்கும் என் அன்னைக்கும் என் தந்தைக்கும் என் தமிழுக்கும் என் முதல் வணக்கம். பேச்சு முறை. வந்திருக்கவங்களுக்கு வணக்கம் சொல்ற மாதிரி என்னை ஈன்ற தாய் தந்தை, அதுதான் முக்கியம். பாரம்பரியத்தின் தலைநகரமாய், வரலாற்றின் சிகரமாய், தன் பெயரிலே வெற்றி கொண்ட இந்த ஜெயங்கொண்ட மண்ணிலே இந்த மாபெரும் நிகழ்ச்சியினை பார்க்க வந்திருக்கும் அன்பு சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. சரியா? ஒரு கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்து தனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தன் சொந்த கிராமத்திற்கு சென்று வரும் இந்த நிகழ்ச்சியின் நெறியாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஊசி வெடி, பாசி வெடி, விருதுநகர் யானை வெடி, கேட்டுக்கடி ருக்கு, என் வத்தலை கொண்டு கொக்குன்னு எங்க வயல்ல நலஞ்ச நெல்ல தின்னுட்டு எங்களையே குறை சொல்ற நகரத்து வாழ்க்கை மனநிறைவதுன்னு நான் பேச வரல. மத்தாளம் கொட்டுதான் மாமரத்து மயிலுன்னு மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு. அப்படி பண்ணபுரம் இதெல்லாம் எங்கம்மா வயசு? நம்ம வயசு பொம்பளை பிள்ளை வயசு கேட்கக்கூடாது. ஆனால் அது என்ன, அந்த மண்வாசல் வர்ற காந்தி மந்தி மாதிரி போட்டு வெளுவெளுன்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. பண்ணபுரம் சின்னபுரம் பரமசிவன் கொடுத்தவரம் ஆலவரம் அரசவரம் ஆத்தா மச்ச தன்னவரம்னு நாங்கள் காட்ட மேட்டை கழனியாக்கி கொண்டாந்து வச்சா எல்லாத்தையும் வித்துட்டு வெளிநாட்டில் போய் வாழ்ற வெளிநாட்டு வாழ்க்கை மனநிறைவதுன்னு நான் பேச வரல. என்னதான் ஏழையா இருந்தாலும் இயற்கையும் விவசாயமும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்க கிராம வாழ்க்கை சிறந்ததுன்னு பேச வந்திருக்கையா? இதுதான் தலைப்பு. அவங்க பேச போற தலைப்பு மன நிறைவை தரும் வாழ்க்கை, கிராம வாழ்க்கை. சரியா? கிராமத்துல ஊர்ல ஒருத்தவனுக்கு ஒண்ணுனா கூட ஊரே கூடி வரும். ஆனா அந்த நகரத்துல ஊருக்கே ஒண்ணுனா கூட ஒருத்தவங்க கூட கூடி வர மாட்டாங்க. எங்க கிராமத்துல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அழகா வெத்தலை பாக்க படிச்சு கொடுப்பாங்க. நகரத்திலையும் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? கிளைமன் கிளபைட், கிளிப்பிசைட், மெட்ஃபார்மின், அமலோபெடின். இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுக்குற கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஸ்நாக்ஸோ கிடையாதுயா. இந்த நகரத்து வாழ்க்கை தான் மனநிறைவு தருது, வெளிநாட்டு வாழ்க்கை தான் மனநிறைவு தருன்னு பேச வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் வேலைக்கு சாப்பிட்ற சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் தான். ஓ, நான் கூட ஏதோ பீடாவை சொல்கிறாங்களாக்கு நினைச்சேன். இதில் இந்த சுகர் மாத்திரை பேர்லாம் தெரியுமா? நாங்கள் மறந்துருந்தாலும் விட்டுறாதீங்க. எங்கள் கிராமத்துலலாம் நாங்கள் சாப்பாட்டை சுவையை பார்த்து சாப்பிட்டோம். இந்த வெளிநாட்டிலையும் நகரத்திலையும் சுகரை பார்த்து தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால என்றைக்குமே மனநிறைவு தர்றது நாங்கள் கிராமத்து வாழ்க்கைன்னு தான் பேச வந்திருக்கோம். சபாஸ், நல்லா அருமையா, நல்லா கைதெடுத்து கொடுத்துருங்க.
கிராம வாழ்க்கைக்கு என்ன ஆரம்பம்னா எத்தனை பழமொழி மறந்தாங்க, பழமொழிலாம் காணா போச்சு. நம்ம கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஊர்களில் நான் பார்த்துருக்கேன், வார்த்தைக்கு 2 பழமொழி சொல்லுவாங்க. அது கேட்கவே நல்லா இருக்கும். ஆனால் விளக்கமடி கத்தால காதில் போட்டுக்கிறது பித்தாளை அப்படிம்பாங்க. அது என்னடா அப்படின்னு அந்த பித்தாளைங்கிறதும் கத்தாழைங்கிறதும், பித்தாளைன்னா அது ஒரு உலோகம், கத்தாழைங்கிறது அது ஒரு செடி. அது மாதிரி அவங்க நிறைய பழமொழிகளோட கிராமத்துக்குரிய முறையில் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஒரு குட்டி ஏஞ்சல் வர போறாங்களா, இல்ல அழகான குட்டி ராஜா வராங்களா? நம்ம வீட்டுக்கு வரப்போற கியூட் பேபிஸ்க்கு தேவையான கியூட்டான பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க மினி மீ பேபி ஷாப். என்னை ஈன்ற தமிழுக்கும் தாய்க்கும் தமிழுக்கும் என் தலைவணக்கத்தை சொல்லி, ஜெயங்கொண்டம் வாழ் மக்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களே உங்களுக்கும் வணக்கத்தை சொல்லுகிறேன். அவரை போட்டால் துவர முளைக்கும், துவர போட்டால் அவரை முளைக்கும். அப்படியாப்பட்ட தேசத்தில் ஒரு பொண்ணு அடியில்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு கரையே இல்லாத குளத்துக்கு தண்ணி எடுக்க போனாலாம். அங்கே தலையே இல்லாத மானு வேறே இல்லாத புல்லை தின்னுக்கிட்டு இருந்துச்சான். அதை கண்ணே இல்லாத குருடன் பார்த்துட்டு கையில்லாத முடவன்ட்ட சொல்ல அவன் துப்பாக்கியை எடுத்து சுட்டானான். சுட்ட குண்டு மானை சுடாமல் மானு வயிற்றுல இருந்த குட்டியை சுட்டுருச்சான். செத்து போன குட்டியை எடுத்து சமைச்சி சாப்பிட்டுட்டு தோலை எடுத்து தூணே இல்லாத பந்தல்ல காய போட்டானான். அதை தலையே இல்லாத பருந்து தூக்கிக்கிட்டு போக உடம்பே இல்லாத காலு விரட்டிக்கிட்டு போச்சான். காலில் குத்துன கண்டங்கத்திரி முள்ளு தலை மேலே எட்டி பார்க்க வைத்தியர்கிட்ட போனானாம். அந்த வைத்தியர் சொன்னாராம், ஆலம் வேறு, அரசம் வேறு, புங்க வேறு, புரசம் வேறு, இந்த 4 வகை வேற எடுத்து கொடகல்ல குப்புரை போட்டு அரைச்சி புறங்கையால் வலிச்சு நாக்குப்படாமல் நக்கு, நோய் சரியா போடுன்னு சொன்னாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இப்போ எதுக்கு இது இவ்வளவு நீட்டமான விஷயத்த சொன்னீங்க? அப்படிதான் ஐயா கிராம வாழ்க்கை இருக்கு. நான் அவங்கள பத்தியும் பேசுவேன். அந்த பிள்ளை பேசுனது சொல்றாரா? அந்த சின்ன பொண்ணு பேசுனது இப்படிதான் இருக்கான். அதுவும் உள்ளங்கையில் ஊற்றி புறங்கையை சாப்பிடணும். ஆமா ஐயா. எப்போ குண்டு விழும், நம்ம தலையில் விழுமா, நம்ம பக்கத்து வீட்டில் விழுவுமான்னு பயந்துக்கிட்டு இருக்கிற வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி பேசவும் நான் இல்லைங்க. நம்மளோட நடுவராக வந்திருக்கிற ஐயா பேராசிரியர் அவர்களே சோழவந்தான்கிற கிராமத்தில் பிறந்தன்னு சொன்னாங்க. ஆனால் உலக நாடுகள்லாம் சுற்றி வந்திருக்காங்க. எப்போ தெரியுங்களா? நகரத்துக்கு நகரத்தில் படித்ததுக்கு அப்புறம்தான். அவர் ஒரு எழுத்தாளரா, ஒரு பேராசிரியரா, ஒரு நடிகரா, நடுவராக கூட இந்த உலகம் முழுக்க சுற்றி வராருன்னா அதுக்கு தகுதியையும் திறமையையும் மட்டுமே அங்கீகரிக்கிற இந்த நகரம் தான் ஐயா காரணம். சபாஸ். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு பாட்டால கட்டி ஆட்டார். அவர் பேருக்கும் பின்னால பட்டுக்கோட்டைன்னு போட்டார் ஒரு நகரத்து பேரை. அடையாளத்துக்கு தாங்க. அவர் பிறந்த ஊர் கிராமம்தான். உடுமலை செங்கப்படுத்தான் காடுன்னு ஒரு சின்ன கிராமம். உடுமலை நாராயணகவி திரைப்படத்தில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்ன அந்த உடுமலை நாராயணகவி கூட பிறந்தது ஒரு குக்கிராமமாக இருந்தாலும் பேருக்கும் பின்னால ஒரு நகரத்து பேரை தாங்க அடைமொழியாக வச்சுக்கிட்டாரு. அவர் பிறந்தது பூளவாடின்னு ஒரு கிராமம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ பேரை உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இளையராஜா சிம்போனியில் கலக்கிக்கிட்டு இருக்கிற இளையராஜா 1500 திரைப்படங்களுக்கு மேலே 8700 பாடல்களுக்கு மேலே இசையமைச்சு இன்னைக்கு இசை ஞானியா விளங்குறாருன்னா கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு வந்ததுனால தான். அந்த நகரம் தான் ஐயா நமக்கு மனநிறைவை தருது. தகுதியையும் திறமையையும் அங்கீகரிக்கிற நகரம்தான் மனநிறைவை தருகிற வாழ்க்கையை தருகிறதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பிரபாதமாக சொல்லிட்டாரு. நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாருமே கிராமத்தில் பிறந்தாங்க இல்லைங்களே. ஆனால் அவங்க பெரிய ஆளானது அவர் சொன்ன நகரம்தான். நகரம்தான் எல்லாத்தையும் தருதுன்னு சொல்லி நகர வாழ்க்கை தான் மனநிறைவை தரும் இருக்கார். ஜெயங்கொண்ட சோழபுரம்
இந்த பேரை நம்ம சொல்லும் போதே இந்த ஊர் வெறும் நகரம் மட்டுமல்ல, வரலாறு பேசும் வீர பூமிங்கிறது இங்க இருக்க நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அத்தகைய ஜெயங்கொண்ட சோழபுரத்துல சோழ மன்னனின் ஆட்சி சுவடுகளை சுமந்து நிற்கும் இந்த பெருமை மிகு மண்ணில் என்னுடைய சோழ சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவையோருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பேச்சை துவங்குகிறேன். ஐயா, எனக்கு முன்னாடி பேசின சகோதரி கிராம வாழ்க்கையில தான் அமைதி இருக்குன்னு சொன்னாங்க. சகோதரர் நகர வாழ்க்கையில தான் சொகுசு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒழுங்கு இல்லாத அமைதியும் சொகுசும் என்னைக்குமே மனநிறைவை தராதுங்க ஐயா. அந்த மனநிறைவை தரது வெளிநாட்டு வாழ்க்கை தாங்க ஐயா. ஓ, நீங்க அயல் நாட்டுக்காரவங்களா? ஆமாங்க ஐயா. எந்த நாடுமா? சவுதி அரேபியா. சவுதி அரேபியா. அப்படி பொதுவாக சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை ஐயா. நம்ம வெற்றி கொடிக்கட்டு படத்துல வடிவேலு சார் ஒரு காமெடியில சொல்லுவாரு, மாப்பிள்ள துபாய் ரோட்டை பார்த்திருக்கியா? உத்து பார்த்தா மூஞ்சி தெரியும், அங்க சோத்தை கொட்டி குழம்புகளை ஊத்தி அங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதை நம்ம வெறும் காமெடியா மட்டும் கடந்து போயிட முடியாது. அங்க இருக்க நிதர்சனமான உண்மை அதுதான். நம்ம ஊர்லயும் தெருவுக்கு தெரு தெருமுனையில குப்பை தொட்டிகள் இருக்கு. ஆனா அந்த குப்பை தொட்டிகளை தவிர குப்பை தொட்டியை சுத்தி தான் குப்பை மேடே இருக்கு. நம்ம சுத்தமே என்னன்னு கேட்டா குப்பையை அடுத்த வீட்டில் தள்ளுறது. காலையில் பார்த்துருக்கீங்களா? காலையில் வேகமாக எந்திரிக்கிறது எதுக்குன்னா வாச கூட்டுறதுக்கு இல்லை, அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே அவள் வீட்டு தள்ளி விட்டு விடுவான். அதுதான் குப்பை தொட்டின்னு போட்டிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் தான் போட்டு போவாங்க. அந்த சுத்தம் ஏன் வெளிநாட்டில் இருக்குன்னா அங்கே சட்டங்கள் கடுமையாக இருக்கு. சட்டங்கள் கடுமையாக இருக்கும் போது தான் மக்கள் டிசிப்ளின்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த பிஹேவியர் இருக்கும் பொழுது தான் தனி மனித ஒழுக்கம் இருக்கும். தனி மனித ஒழுக்கம் எங்கே இருக்கோ மனநிறைவான வாழ்க்கையும் அங்கே தாங்க இருக்கும். நம்ம நாட்டில் குடிச்சிட்டு வீம்புக்குன்னு பாட்டில் ரோட்டில் உடைக்கிற குடிமகன்கள் தான் வேலைக்குன்னு வெளிநாட்டுக்கு போகும்போது குப்பை போடுறதுக்கு குப்பை தொட்டியை தேடி போகிறாங்க. காரணம், அங்கே குப்பையை ரோட்டில் போட்டால் விதிக்கப்படுற கடுமையான ஃபைனும் அந்த ஃபைனை கட்ட தவறி அந்த தப்பை தொடர்ந்து செய்யும் போது கொடுக்கப்படுற கடுமையான தண்டனையும் தான். ஆகவே தனி மனித ஒழுக்கம்தான் மனநிறைவான வாழ்க்கையை கொடுக்குங்க ஐயா. அடுத்ததா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது தன்னோட இளமை காலத்தில் வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையோட சந்தோஷங்களை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறதா எல்லாருக்கும் தோணலாம். ஆனால் அதில் ஒளிஞ்சிருக்க அடிநாதம் என்னன்னா, படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்காம, அதான் முக்கியமானது. படித்த படிப்புக்கான வேலை உள்நாட்டில் இல்லை அவங்க கருதுறாங்க. அவங்க கருத்து வெளிநாட்டில் தான் இருக்குது. அதனால வெளிநாட்டு வாழ்க்கை தான் சிறந்தது. சரியா? வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 50 வயசில் வந்து அழுத்து சலுத்து உட்காரும் போது தான் குடும்பத்தை திரும்பி பார்க்கும் போது தாம் பட்ட கஷ்டத்தையும் மறந்து தான் குடும்பம் செட்டில் ஆகிருக்கிறத பார்க்கும்போது தாம் பட்ட கஷ்டத்தையும் மறந்து மகிழ்ச்சியை தாண்டி அவங்களுக்கு ஒரு மனநிறைவு இருக்குங்க இல்லையா? அந்த மனநிறைவை தரது வெளிநாட்டு வாழ்க்கை தான். ஆகவே வாழ்க்கையில் மனநிறைவை தருவது வெளிநாட்டு வாழ்க்கை தான் சொல்லி என்னோட முதற் சுற்றை நிறைவு செய்கிறேன். ரெண்டே விஷயம் சொன்னாங்க, சுத்தம், வேலை வாய்ப்பு. பெருமையாய் பட்டாடைகளின் தலைநகராய் வந்ததே வந்ததே பட்டின் அரண்மனை வந்ததே. சோழ தேசத்தின் பெருமையாய் பட்டாடைகளின் தலைநகராய் வந்ததே வந்ததே பட்டின் அரண்மனை வந்ததே. சோழ தேசத்தின் பிரம்மாண்ட அரண்மனை இப்பொழுது நமது ஜெயம் கொண்டத்தில். ஜெயம் தரும் ஆடைகள் ஜெயம் கொண்டத்தில் ரெடிமேட்ஸ் நம்பர் 15 சிதம்பரம் ரோடு ஜெயங்கொண்டம். ஒரு குட்டி ஏஞ்சல் வர போறாங்களா? இல்ல அழகான குட்டி ராஜா வராங்களா? நம்ம வீட்டுக்கு வரப்போற கியூட் பேபிஸ்க்கு தேவையான கியூட்டான பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க மினி மீ பேபி ஷாப். தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உலகில் எனை காக்க உனை தவிர பொன்னோ பொருளே போற்றி வைக்கவில்லை அம்மா என்ற கவியரசு கண்ணதாசனின் வரிகளை சொல்லி என் தாய் தமிழை வணங்குகிறேன். கன்னி தமிழை கண்ணல் தமிழாய் கடல் கடந்து கொண்டு சேர்க்கும் கலைமாமணி நெறியாளர் ஐயா அவர்களுக்கு என் வணக்கத்தை சொல்லி, காசா படியளந்தா கணநேரம் ஆகுமுன்னு
நெல்லா படி அளந்தா நீண்ட நேரம் பிடிக்கும் முன்னு, அரிசியா படி அளந்தா அடிவயிறு பசிக்கும் முன்னு, சோறா படி அளந்த சோழ நாட்டு வளக்குடியனுடைய ஜெயங்கொண்ட சோழபுரத்து மக்களுக்கு என் பணிவான வணக்கம். சோறா படி அளக்குது, விளையிறப்பவே சோறா விளைஞ்சிட்டா நல்லதுதாங்க. வரலாற்று சிறப்புகளுக்கும் வீரத்திற்கும் நெசவு தொழிலுக்கும் பெயர் போன ஜெயங்கொண்ட மக்களின் முன்னாடி பேசுவதை நான் பெருமையாக நினைக்கிறேன் ஐயா. ஐயா, என்னுடைய பெயர் ஆசிரியர் பாலமுருகன். ஒரு காலத்துல மனிதனுக்கு தேவை என்னங்க ஐயா? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது இருந்தா போதும், மனநிறைவா வாழலாம். ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கா? பொண்ணு பார்க்க போனா என்ன கேட்கறாங்க? மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, எங்க வேலை பார்க்கறாரு, எந்த நாட்டில் வேலை பார்க்கறாரு, எம்மா சம்பளம் வாங்குறாரு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறாரு, எத்தனை சதுரத்தில் வீடு கட்டிருக்காரு, என்ன காரு வச்சிருக்கிறாருன்னு கேட்டா ஏரிக்கரை காத்தையும் ஏலோலா பாட்டையும் பாடிக்கிட்டு உங்க கிராமத்தில் இருந்தா, செல்போனை உருட்டிக்கிட்டு கேளிக்கையில மனசை செலுத்திக்கிட்டு உங்க நகரத்தில் வாழ்ந்தா எப்படி மனநிறைவான வாழ்க்கை தரும்னு நான் கேள்வி கேட்கிறேன். அதனால மனநிறைவான வாழ்க்கையையும் நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி உணர்வு, தொழில்நுட்பம், அறிவியல், பொருளாதார மேம்பாடு, அந்நிய செலாவணி, இவற்றை எல்லாவற்றையும் மேம்படுத்தணும்னு சொன்னாக்க அயல் நாட்டு வாழ்க்கை தான் மனநிறைவை தரும்னு நான் சொல்ல வந்திருக்கேன். ஐயா, நம்ம கிராமத்திலே வாழ்ந்துகிட்டு இருந்தா சுந்தர் பிச்சை என்ற உலகத்தையே திரும்பி பார்க்கிற அளவுக்கு சம்பளம் வாங்கி ஒரு சிறிய நாட்டின் வரவு செலவு கணக்கு போடுகின்ற அளவிற்கு ஒரு மாத சம்பளம் வாங்குகிறார் என்றால் அயல் நாட்டு வாழ்க்கையால் தான் என்று சொல்லி மனிதனுக்கு தானும் வாழ்ந்து தன்னை சேர்ந்தவனையும் வாழ வைக்க காரணமாக இருப்பது அயல் நாட்டு வாழ்க்கையே என்று சொல்லி என் முதல் சுற்றுவாதத்தை முடிக்கிறேன். அருமை. முதல் சுற்றுவாதத்தில் அவர் அழகா அயல் நாட்டு வாழ்க்கைன்னு முடிச்சிட்டார். ஐயா, கிராமப்புறத்துல தான் எல்லாமே இருக்கு, அதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் பக்கத்து ஊர்ல, என்னுடைய சொந்த ஊர் பக்கத்து ஊர் இளையூர், என்னுடைய தகப்பனார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்க ஜெயங்கொண்டம் வந்துட்டாங்க. இந்த நகர்ப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னுடைய தகப்பனார் ஒரு தூய்மை பணியாளராக இருந்தார். இந்த நகர்ப்புறத்துக்கு வந்ததில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? வாகை சூடுவதற்கு துணை தேவை அல்ல, துணிச்சல் தான் தேவை. அதை எங்க கற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்னாக்க, இன்னைக்கு வாகை சூட, வெற்றி சூட எது தேவை என்றால் துணை தேவை இல்லை, துணிவு, துணிச்சல் தான் தேவை. அதை இந்த நகர்ப்புறம் தான் கற்றுக் கொடுத்திருக்கு. எனவே மனை நிறைவை கொடுப்பது நகர்ப்புறம் தான் என்பதை குறித்து பேச வந்திருக்க. நீங்க கிராமத்துல பிறந்து அடுத்தது நீங்க நகர்ப்புறத்துல படிச்சு உலகம் முழுச போயிட்டு வந்து திரும்பவும் நகர்ப்புறத்துல தான் இருந்து கொண்டு உலக சுற்ற வாலிபனா இப்பொழுது நீங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. வாலிபனான்னு தெரியல, பரவாயில்ல இருக்கட்டும். கிராமத்துல மகிழ்ச்சி இருக்கும், ஆனா வளர்ச்சி இருக்காது. அருமையான வார்த்தை. மகிழ்ச்சி கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி இருக்காது. கிராமத்துல ஒரு மாற்றுத்திறனாளி கண்ணு தெரியாமையோ அல்லது கால் முடியாமையோ அல்லது கை கால் முடியாமையோ அல்லது வாய் பேசாமையோ இருந்தாங்கன்னா அங்கே யாராவது விருந்தாடி போனால் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க இந்த பிள்ளை இப்படி இருக்குது, ஏதோ நம்ம இருக்கிற வரைக்கும் பார்த்துக்க வேண்டிதான், அதுக்கப்புறம் ஆண்டவன் பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்க. ஆனால் நகர்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எடுத்துக்காட்டா சிவகாம சுந்தரின்னு சொல்லி ஒரு சகோதரி, 2 கண்களும் அவங்களுக்கு தெரியாது. அந்த சகோதரி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல வேர்ல்டு ஃபுல்லா போய் அநேக கப்புகளை வாங்கி சமீபத்தில் அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறாங்க. அதே அவங்க கிராமத்துல இருந்தா இன்னைக்கு சாதிச்சிருக்க முடியாது. எனவே நகர்ப்புறமே மனநிறைவை கொடுக்கும் என்பதை நான் இந்த முதல் சுற்றிலே சொல்லுகிறேன். நல்லா சொன்னாங்க. நகரத்துல வளர்ச்சி இருக்கும், துணை வேண்டாம், துணிவு வேண்டும். புதுயுகம் வழங்கும் சவாலே சவாலே தொடரும்.